ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் முருகன் சம்மந்தப்பட்ட விஷயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனோட ஒரு சில அடிப்படை தகவல்கள். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன். முருகன் அப்படியோட பொருள் என்ன, முருகன் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது, முருகனை எப்படி நம்ம வழிபட வேண்டும், முருகனுக்கு பிடித்த உணவு என்ன, முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் என்ன, இந்த 6 பாயிண்ட் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முருகன், அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முருகன் அப்படின்னா அழகு, இளமை அப்படின்னு பொருள். அதனால் அதை நம்ம முருகன் அப்படின்னு சொல்கிறோம், அழகன் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஓகேங்க. அது முருகா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகா அப்படின்னா மு ப்ளஸ் ரூ ப்ளஸ் க, இதை நீங்கள் முருகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சொல்லிற்கு தான் இளமை, அழகுன்னு பொருள். இந்த முருகு அதுக்கு எப்படி சொல்லுவோன்னா, மூவை இம் ப்ளஸ் உ மு, அப்புறம் ரூ இரு ப்ளஸ் உ ரூ, கு இக்கு ப்ளஸ் உ கு முருகு. சரிங்களா? இதை எப்படி இது மீனிங் எப்படி வரும் அப்படின்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மெய்யெழுத்துக்களுடன் உ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் சேர்ந்து வரும். அப்போ மூ கூட இம் ப்ளஸ் ஊனா அதிலே பாருங்கள் ஊ வருது. இதில் ஊங்கிறது உயிரெழுத்து. இரு ப்ளஸ் உ ரு, அதுலேயும் ஊங்கிறது உயிரெழுத்து. இக்கு ப்ளஸ் உ கு, அதுலேயும் ஊ உயிரெழுத்து. அந்த மாதிரி வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்களுடன் ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒவ்வொன்றும் சேர்த்து முருகு அப்படின்னு ஆனதுனால இந்த மூன்றையும் நம்ம இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படிங்கிறத குறிக்கும். முருகா முருகான்னு நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் மும்மூர்த்திகள் தெரியும், நமக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? விஷ்ணு, சிவன், பிரம்மன், இந்த மும்மூர்த்திகளோட அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் அது முருகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முருகா முருகன்னா அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல். அடுத்தது முருகன் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, முருகர் தமிழ் புலவர்களுக்காக போரில் ஒரு அசுரனோட போரிட்டு தமிழ் புலவர்களுக்கு விடுதலை பெற உதவியாக இருந்தார். இதனால் அந்த பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் அப்படிங்கிற தமிழ் மன்னர்கள் அவரை முருகன் அல்லது தமிழர்களின் கடவுள் அப்படின்னு போற்றுனாங்க. ஏன்னா அவர் தமிழ் மொழியை காப்பாற்றிருக்கார் இல்லையா? அதனால தான் முருகன் அல்லது தமிழர்களின் கடவுள் அப்படின்னு போட்டுறாங்க. அதனால தான் நம்ம முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது முருகனை எப்படி நம்ம வழிபட வேண்டும் அப்படின்னா, அதிகாலை 4 to 6 அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபட வேண்டும். அது மட்டும் வழிபட்டால் போதுமானா, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு தீபத்தை ஏற்றிட்டு, நான் சொல்கிறேன் இப்போ இந்த 4 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது அது நமக்கு மனசுக்கு ஓகே அப்படின்னு மாதிரி நமக்கு படும். அந்த மாதிரி எந்த மந்திரம் உங்களுக்கு படுதுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மந்திரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 4 சொல்கிறேன். ஒன்று ஓம் முருகா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 ஏற்றிட்டு ஓம் முருகான்னு சொல்லணும். அல்லது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் பர்சனலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம விளக்கு ஏற்றி தானே கடவுளை வழிபடுறோம். அதனால் அந்த ஜோதிங்கிறது அந்த தீபத்தை அது எரியறது இல்லை, அந்த சுடர், அது மீனிங். ஜோதினா இந்த விளக்கு ஏற்றுறதுக்கான மீனிங் தான். ஸோ அதனால் இந்த ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது வழிபடும் போது. உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க மனசுக்கு தோன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது முருகனுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். முருகனுக்கு பிடித்த உணவு
என்னதுன்னா திணை உருண்டை. அந்த திணை உருண்டையை எப்படி பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியும். தேனும் திணையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம திணை உருண்டை பண்ணி முருகனுக்கு வந்து படைச்சி வழிபடலாம். அது ரொம்ப சிறப்பு. நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து இந்த திணை உருண்டையை முருகனுக்கு படைங்க. இது வந்து சுவையானதும் கூட ப்ளஸ் ஆரோக்கியமானதும். ஆரோக்கியமாக இருக்கனால நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நம்மளும் சாப்பிட்லாம். சரிங்களா? அடுத்தது முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் என்னென்னா, முருகன் வந்து பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாகன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வி அப்படின்னா பறவைங்க. அப்போ முருகப்பெருமானோட பறவை